கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேரு மந்திர புல்லாங்குழல். ஒரு ஊர்ல செல்வன் ஒருத்தன் இருந்தான். வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தன் அவன்கிட்ட வேலைக்காரனா சேர்ந்தான். கள்ளம் கபடம் இல்லாத அந்த வேலைக்காரன் அவனுக்கு உண்மையா உழைச்சான். செல்வன் அவனுக்கு கூலி எதுவுமே கொடுக்கல. 3 வருஷம் கழிச்சு அந்த செல்வனை பார்த்து அவன் சொன்னான், ஐயா, என் சொந்த ஊருக்கு போக நான் விரும்புறேன், எனக்கு சேர வேண்டிய கூலிய தாங்க அப்படின்னு கேட்டான். கிரிமினலான அந்த செல்வன் அவனை ஏமாத்த நினைச்சான். தன்னோட பையில இருந்து 3 செப்பு காசுகளை எடுத்து அவன்கிட்ட கொடுத்தான். நீ என்கிட்ட 3 வருஷம் உழைச்ச, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 காசு கூலி அப்படின்னு சொன்னான் செல்வன். வேலைக்காரனுக்கு பணத்தோட மதிப்பு எதுவும் தெரியாது. நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவனோட ஊருக்கு புறப்பட்டான். அவன் செல்வன்கிட்ட விடை பெற்று ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தான். அவனுக்கு எதிரில ஒரு குள்ள வந்தான். அந்த குள்ள 2 அடி உயரம் தான் இருப்பான். அவனோட நீண்ட வெள்ளத்தாடி தரையில புரண்டுட்டு இருந்துச்சு. அவன் தலையில பல வண்ண தொப்பி அணிச்சிருந்தான். பார்க்க வேடிக்கையான ஒரு தோற்றத்துல காட்சியளிச்சான் அந்த குள்ளே. எதிரில வந்தவனை பார்த்த குள்ளே, ஐயா, நான் ஒரு ஏழை குள்ளனா இருக்கிறதுனால யாரும் எனக்கு வேலை தர்றதில்ல, பசியிலையும் பட்டினிலையும் வாடிட்டு இருக்கேன், என் மேல இறக்கப்பட்டு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு ரொம்பவும் கெஞ்சினான். உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. நான் 3 வருஷம் கடுமையா உழைச்சு கிடைச்ச அந்த கூலி இத நீ வச்சுக்க. என்னிட்ட வலிமை இருக்குது, நான் கண்டிப்பா உழைச்சு பொருள் ஈட்ட முடியும் என்னால, அதனால இத நீ வச்சு சந்தோஷமா வாழு அப்படின்னு தன்னோட 3 செப்பு காசுகளையும் எடுத்து குள்ளன்ட்ட கொடுத்தான். இருந்து வாங்கின 3 வெள்ளிக்காசையும் குள்ள வச்சுக்கிட்டு, நீ ரொம்ப நல்லவன், உன்னிடத்துல ஏழைக்கு இறக்கப்படுற பண்பு இருக்கு, 3 காசையும் என்னிடத்த கொடுத்துட்ட, என்னால எதையும் செய்ய முடியும், உனக்கு ஏதாவது ஆசை இருந்தா 3 ஆசைகளை சொல்லு, நான் உன்னோட 3 ஆசையையும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னான் குள்ளன். கொஞ்ச நேரம் அவன் சிந்திச்சான். ரொம்ப நேரம் சிந்திச்சதுக்கு அப்புறமா அவன் சொன்னான், நான் குறி வச்சா குறி தப்பவே கூடாது, அப்படிப்பட்ட வில்லும் அம்பு எனக்கு வேணும், நான் புல்லாங்குழல் இசைச்சா அதை கேட்கிற எல்லாரும் நடனம் ஆடணும், அப்படிப்பட்ட புல்லாங்குழல் எனக்கு வேணும், அது மட்டும் இல்ல, நான் எதை கேட்டாலும் மத்தவங்க மறுக்கவே கூடாது, இந்த 3 ஆசையும் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னான். உடனே அடுத்த நொடியே அந்த குள்ளனோட கையில வில்லும் அம்பும் புல்லாங்குழலும் வந்துச்சு. அத அவன்கிட்ட கொடுத்துட்ட அந்த குள்ளன் சொன்னா, உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். குள்ளன்ட்ட இருந்து விடை பெற்று ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான். அவன் கொஞ்ச தூரம் போய்கிட்டே இருக்கும்போது அந்த வழியில ஒரு திருடன் நின்றுகிட்டு இருந்தான். அவனை பார்க்கும் போதே அவன் ஒரு திருடன்னு இவனால கணிக்க முடிஞ்சிச்சு. அவன் அங்க போயிட்டு இருக்கும் போது அந்த திருடனோட கையில பொற்காசு ஒரு பை நிறைய வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம ஒரு மரத்துல ஒரு பறவை ஒண்ணு கத்திட்டு இருந்துச்சு. அந்த பறவைய பார்த்து அவன் சொன்னான், என் கையில மட்டும் இது கிடைச்சிச்சுன்னா என் பசிக்கு நல்ல உணவா இருக்கும், நான் இப்ப என்ன செய்வேன், அதை அடிக்க, அதை வீழ்த்த இந்த வில்லோ அம்போ இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தான் அந்த திருடன். அதை கேட்ட அவனோட வில்லையும் அம்பையும் பூட்டி அந்த பறவைய குறி வச்சான். குறி தவறல. பறவை அருகில இருந்த ஒரு புதர்ல இருந்துச்சு. திருடனே, அந்த பறவையை எடுத்துக்க அப்படின்னு கத்துனா அவன். முள் நிறைஞ்ச அந்த புதர் அருகே செஞ்சான் திருடன். பறவையை எடுப்பதுக்கு குனிஞ்சான். உடனே அவன் புல்லாங்குழல வாயில வச்சு இசைக்க தொடங்கினான். தன்னை அறியாம பாட்டுக்கு ஏற்ப ஆட தொடங்கினான். ஐயோ, என்னால முடியல, என்ன என் காலம் அதுவா ஆட ஆரம்பிக்குதே அப்படின்னு திருடன் கத்துனான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த இசைய அதிகரிச்சுக்கிட்டே போனான். இசைக்கு ஏற்ப திருடன் அங்க இங்கேயும் வேகமா ஆட தொடங்கினான். சுத்தி இருந்த முட்கள் எல்லாம் அவனை குத்தி கிழிக்க ஆரம்பிச்சுது. உடலுக்குள்ள தச்ச வேதனை அவனால தாங்கவே முடியல. ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சுது. திருடனுக்கு வலி தாங்க முடியல. ஐயா, பாடுறத நிறுத்து அப்படின்னு கெஞ்சினான். எத்தனை பேருக்கு நீ எவ்வளவு துன்பம் தந்திருப்ப, யாருக்காவது இரக்கம் காட்டியிருப்பியா, கொடியவனான உனக்கு தக்க தண்டனை இதுதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சு மறுபடியும் அந்த புல்லாங்குழல அசைக்க ஆரம்பிச்சான். மேலும் மேலும் வேகமா இசைக்க தொடங்கினான். முட்கள் ரொம்ப குத்தி அவனை கிழிச்சு ரத்தம் சொட்ட ஆரம்பிச்சுது. அவனால தாங்கவே முடியல. ஐயா, இனிமே என்னால தாங்கவே முடியாது, என்னைய மன்னிச்சிருங்க, இனிமே யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய மாட்டேன், நான் நல்லவன் ஆயிட்டேன், நான் திருடுனத, நான் சேர்த்து அந்த பொற்காசை கூட உங்கள்கிட்டயே தந்துடுறேன், பாடுறதை நிறுத்துங்க அப்படின்னு பரிதாபமா சொன்னான் திருடன்.
நீ திருந்திட்டேன்னு சொல்றதுனால, பெருந்தன்மையோட இந்த பொற்காசுகளை எனக்கு தரலன்னு சொல்றதுனால நான் இதை வாங்கிட்டு உன்னை விடுறேன். இனிமையாவது நீ நல்லவனா வாழு அப்படின்னு சொல்லி பாட்டை நிறுத்தினான். அவன் புல்லாங்குழல வாயில இருந்து எடுத்த உடனே உடல்லாம் ரத்தம் சொட்டி சொட்டி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு அந்த திருடன் விழுந்தான். சொன்ன மாதிரியே அவன்கிட்ட பொற்காசுகளையும் கொடுத்தான். அத வாங்கிக்கிட்டு அவன் அங்க இருந்து ரொம்ப சந்தோஷமா புறப்பட்டான். அவன் கண்ணு மறைஞ்ச உடனேயே இந்த திருடன், டே அயோக்கிய பயலே, என்னையா நீ இப்படி பாடுபடுத்திட்டு போற? என் காசையே நீ வாங்கிட்டு போறல, உனக்கு நான் என்ன பண்றேன் பாரு, என்னோட வேலைய உன்கிட்ட காட்டுறேன், என்னை பத்தி உனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியா நகரத்தை போய் அடைஞ்சான். ஒரு நீதிபதிய பார்த்தான். நீதிபதிட்ட, ஐயா, நான் இந்த காட்டு வழியா வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில ஒரு திருடு எனக்கு நான் உழைச்ச என்னோட பொற்காசை எல்லாத்தையும் எடுத்துட்டு காட்டுல ஒரு திருடு என்னட்ட இருந்து அப்பிட்டாயா, நீங்க தான் மீட்டு தரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சான். அந்த திருடன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டாரு நீதிபதி. எப்படியும் இந்த நகரத்துக்கு தானே வருவான்னு நினைக்கேன். தோல்ல வில்லும் கையில புல்லாங்குழலும் வச்சிருப்பான், எளிதில கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான் அவன். அந்த திருடன் சொன்ன உடனேயே வீரர்களை அழைச்சு நீதிபதி, நீங்க போய் அந்த திருடனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. அவன் போய் பார்க்கும்போது ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி அவன் புல்லாங்குழலும் அந்த வில்லும் வச்சிருந்தா அவனை புடிச்சிட்டு வந்தாங்க. அவன் கையிலேயே பொற்காசுகளும் இருந்துச்சு. உடனே இழுத்துட்டு நீதிபதிட்ட வந்தாங்க. நடக்க போறத அறியாத அவன் நகரத்துக்குள்ள வந்து நுழைஞ்ச உடனேயே அவனை கைது செஞ்சு நீதிபதிட்ட கொண்டுட்டு வந்துட்டாங்க. அவனை இழுத்துட்டு வந்த உடனே அவனை பார்த்ததும், திருடன், நீதிபதி அவர்களே, இவன் தான் திருடன் அப்படின்னு சொன்னான். உடனே அவரு, இல்ல இல்ல, இவன் தான் என்னோட பொற்காசு திருடிட்டான், இவன் தான் திருடன் அப்படின்னு சொன்னான் திருடன். வீரர்களே, அவனை நீங்க சோதனை செய்யுங்க, பொற்காசு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்னாரு நீதிபதி. உடனே பார்த்தாங்க, அவன்கிட்ட அந்த பொற்காசுகள் இருந்துச்சு. உடனே இவன் சொன்னா, ஐயா, நான் திருடன் இல்ல, இவன் தான் திருடன். இவன் விருப்பப்பட்டுதான் இந்த பொற்காசுகள் எல்லாம் எனக்கு தந்தான், நான் சொன்னதெல்லாம் நம்புங்கய்யா அப்படின்னு மண்டாருனா. எந்த இதுமே அறிமுகம் இல்லாதனால ஒருவருக்கு ஒருவர் யாராவது இவ்வளவு பொற்காசுகளை கொடுப்பாங்களா? நீ என்னதான் சொல்ற? நீ தான் திருடன், இவனை தூக்குல போடுங்க அப்படின்னு கட்டளையிட்டாரு நீதிபதி. அங்க இருந்து தூக்கு மேடைக்கு அவனை இழுத்துட்டு போனாங்க வீரர்கள். அவன் கழுத்துல தூக்கு கழுத்தை மாட்டினாங்க. ஒரு காவலன் வந்தான். நீதிபதி அவர்களே, வைக்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசையை கேட்கணும்ல அப்படின்னு சொன்னான். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியும் அவன்கிட்ட, உன்னோட கடைசி ஆசையை சொல்லு அப்படின்னு சொன்னாரு. உடனே இவன் சொன்னா, இந்த புல்லாங்குழல நான் கொஞ்ச நேரம் இசைக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி, உனக்கு அனுமதி தர்றோம் அப்படின்னு. இந்த திருடனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ ஐயா, அந்த இதை மட்டும் வாசிக்க வச்சிடாதீங்க, அப்புறம் நம்ம எல்லாரும் செத்தோம், தயவு செய்து அவனுக்கு இந்த ஆசையை நிறைவேற்றாதீங்க அப்படின்னு திருடன் சொல்றான். உடனே நீதிபதி சொல்றாரு, இல்ல இல்ல, அவன் சாக போறான், அவனுக்கு கடைசி ஆசையை நம்ம நிறைவேற்றி வைக்கணும், அதனால அவன் இசைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீ வாசிப்பா அப்படின்னு சொல்றான். அவன் புல்லாங்குழல இசைச்சா ஒரே ஒரு நிபந்தனை அப்படின்னு இந்த திருடை சொல்றான். என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்னைய இந்த தூண்ல சேர்த்த மாதிரி கட்டி விட்டுருங்க, இதுக்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு திருடன் சொல்றான். உடனே திருடனை தூண்ல கட்டிட்டாங்க. இவனையும் புல்லாங்குழல இசைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. அவனும் புல்லாங்குழல இசைக்க ஆரம்பிச்சுட்டான். இசைக்க ஆரம்பிச்சோடனே எல்லாரும் ஆட தொடங்கிட்டாங்க. காவலன் கையில இருந்த தூக்கு கையெல்லாம் கீழே விழுந்துருச்சு. அவன் ஆட ஆரம்பிச்சுட்டான். இந்த நீதிபதி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி உள்ள எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. திருடன் தூண்ல கட்டி இருந்தாலும் அவனால ஆடாம இருக்க முடியல. அங்கங்கேயும் கால தட்டிக்கிட்டே இருக்கு. இப்படி எல்லாரும் ஆடவும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இசையை அதிகரிக்கிறான். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வேகத்தை கூட்டுறாங்க. ஐயோ, என்னை விட்டுருப்பா, உன்னை நான் விட்டுறேன், நீ கொஞ்சம் இந்த வாசிக்காம இருந்தீன்னா கண்டிப்பா உன்னை நான் விடுதலை செஞ்சிடறேன், தயவு செய்து வாசிக்காத அப்படின்னு நீதிபதி சொல்றாங்க. உடனே அவன் பாட்டை நிறுத்திட்டு வேகமா திருடன் கிட்ட போனான். எல்லாரும் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க. இந்த திருடன் கட்டி இருக்கிறனால அவனால மூச்சு விட முடியல, கொஞ்சம் இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவன் பக்கத்துல போய், உண்மையை சொல்லு, பொற்காசை நீனா தானே எனக்கு கொடுத்த அப்படின்னு கேள்வி கேட்கான். ஆமா, நானாதான் கொடுத்தேன், நான் தான் திருடேன், நீ இல்ல திருடேன், நான் தான் திருடேன், நானாதான் கொடுத்தேன், எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, நான் பண்ணது தப்புதான், உன்னை இங்க மாட்டி விடலாம்னு நினைச்சேன், இப்ப நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல தொடங்குறான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உடனே நீதிபதி சொல்றாரு, இந்த திருடனை தூக்குல போடுங்க,
இவனை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவன் அந்த இடத்துல இருந்து விடுதலைப்பட்டு தன்னோட ஊருக்கு சந்தோஷமா கடந்து போறான். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நல்லவங்களுக்கு சோதனை வர்ற மாதிரி தெரியும், ஆனா கண்டிப்பா அந்த சோதனையில இருந்து ஏதாவது ஒரு வழி நம்மள தப்பிக்க வைக்கும். பிறருக்கு உதவி செஞ்சா அந்த உதவி நம்மள வாழ வைக்கும். பிறரை கெடுக்கணும்னு நினைச்சா அந்த கெடுதல் நம்மளையே வந்து அடையும். எப்படி இந்த திருட அவனை மாட்டிடுன்னு நினைச்சா கடைசியில அவனோட உயிர் போயிட்டு. இவன் தன்னிட்ட இருந்ததை கொடுத்தனால இவனுக்கு பொற்காசுகள் வந்து சேர்ந்துச்சு. அதனால இவனை போல புத்திசாலித்தனமா நம்ம நடந்துக்கிறணும். இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம் நாளைக்கு. பாய் பாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இத பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We will see in the next video.